வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம சசிகுமார் நடிப்பில் வெளியே வந்திருக்கூடிய மயிலாட் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உயிரோடு இருக்கும் போதே பணத்துக்காக ஒரு கந்து வட்டி கடங்காரன் தீ விபத்துல இறந்துட்டாங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட நிவாரண நிதி வாங்கி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டெத் சர்டிபிகேட்டே வாங்கிடுறான். ஊருக்குள்ள ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் போதே உயிரற்றவர்களா தான் பாக்குறாங்க. இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட லைஃப் என்னாச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் மேலிடத்துல இருந்து ஒரு பெரிய ஆஃபர் வருது. அந்த ஆஃபரோட சேர்ந்து ஒரு பேர ஆபத்தும் வந்துட்டு இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்க, ஏழை எளிய மக்கள் மேல அதிகார வர்க்கம் நினைச்சா என்னென்னலாம் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த மயிலாட். சரி, இப்போ இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு லேடி சென்ட்ரல் மினிஸ்டருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியா ஒரு கிட்னி தேவை. இந்த லேடி மினிஸ்டர் பல கரப்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இவங்களுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அப்படி இருந்தும் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி எப்படியாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உயிர் வாழணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்தியாவில் இப்போதைக்கு இந்த மினிஸ்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஒரு டோனர், அது தமிழ்நாட்டில் கோவில்பட்டியில் இருக்க முத்துச்சிற்பின்ற ஒரு நபர். இவர் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. இப்போ இந்த லேடி மினிஸ்டருக்காக ஹீரோ முத்துச்சிற்பியை தான் டோனரா செலக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த நபரை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி மினிஸ்டருடைய பிஏவை அனுப்பியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்பதான் நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. ஹீரோ ஒரு பிணவரில இருந்து எந்திரிச்சு வெளில வராரு. என்னடான்னு பார்த்தா இவரும் இவருடைய மனைவி சுசீலாவும் இறந்து போயிட்டதா இவருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நான் தூக்கு போட்டுக்க போறேன், நானும் என் மனைவியும் உயிரோடு இருக்கும் போதே நான் இறந்து போயிட்டு தான் இந்த அரசாங்கம் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்கு, உடனடியா இந்த சர்டிபிகேட் கேன்சல் பண்ணி என்னுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் திருப்பி கொடுங்க, அப்படி இல்லைனா எங்கே தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை இப்படி போராட்டம் பண்ண சொல்லி யார் தூண்டி விட்டுருக்காருன்னா, நம்ம ஜோக்கர் படத்துல ஹீரோ வந்தார்ல குரு சோமசுந்தரம், அவர் தான் இந்த படத்துல ஒரு நேர்மையான மீடியா பர்சனா உள்ள வந்து நம்ம ஹீரோக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ தூக்கு போடுற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ்காரங்க வந்து கயரை ஷூட் பண்ணி எந்த தப்புமான ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு வெளு வெளுக்குறாங்க. ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு மினிஸ்டருடைய பிஏ வந்து அடிச்சது போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ கிட்ட, இங்க பாரு முத்துச்சிற்பி, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அதை நாங்க சால்வ் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி இந்த பிஏ போய் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவா, எப்படியும் நீங்க எங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்து தான் வந்திருப்பீங்க, சும்மாலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்லப்பா, உன்னுடைய ஒரு கிட்னி எங்களுக்கு தேவை, சோ நீ உன்னுடைய ஒரு கிட்னியை டொனேட் பண்ணனா நீ கேட்கறத நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டருடைய பிஏ ஹீரோ கிட்ட வந்து கேட்க, உடனே நம்ம ஹீரோ, சரி எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, ரேஷன் கார்டு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நீங்க கேட்கற மாதிரி நான் கிட்னியை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக, ரேஷன் கார்டு வாங்குறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பிஏ ஹீரோக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்கதான் ஒரு பெரிய சட்ட சிக்கல். ஹீரோவும் ஹீரோனும் உயிரோடவே இல்லைன்ற மாதிரி டெத் சர்டிபிகேட் அரசாங்கம் கொடுத்துருக்கு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, அவங்க இறந்து போயிட்டதா யார் யார் டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கா, ஹீரோக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிஏ நேரா இப்போ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேர்மையான மீடியா பர்சனான குரு சோமசுந்தரம் இருக்கார்ல, அவரை போய் மீட் பண்ணி முத்துச்சிற்பியும் அவன் ஒய்ஃபுக்கும் என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போது தான் இந்த இடத்துல இவர் ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அனாதை பசங்க, சின்ன வயசுல இருந்தே வள்ளலார் அறக்கட்டையில தான் ஒன்னா வளர்ந்துருப்பாங்க. அந்த அறக்கட்டளை நடத்திட்டு இருக்க தீப்பெட்டி தொழிற்சாலையில இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்து இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அந்த வள்ளலார் அறக்கட்டளை நடத்திட்டு இருந்த ஒரு பெரியவர். அவர் தான் இவங்க ரெண்டு பேரையும் அரவணைச்சி வள்ளலார் வழியில அன்பை போதிச்சு சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பெரியவர் உடம்பு சரியில்லாம இறக்குற தருணத்துல சின்ன பையனா இருந்த முத்துச்சிற்பியை கூப்பிட்டு, சின்ன பொண்ணா இருக்க சுசிலா கையை பிடிச்சி, முத்துச்சிற்பி உன்னை நம்பிதாப்பா இந்த பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், இந்த பொண்ணுக்கு உன்ன மாதிரிதான் யாரும் இல்ல, நீ அவளை கண் கலங்காம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சுசிலாவோட கைய ஹீரோ கையில பிரிச்சு கொடுத்துட்டு இறந்துட்டு இருப்பாரு. அதனாலே நம்ம ஹீரோ சுசிலாவை கண்ணுங்க அர்த்தமா சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் சுசிலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு மாப்பிள்ளைய பாக்குறாங்க. ஆனா சுசிலா ஒரு
மாப்பிள்ளை கூட ஓகே பண்ணவே மாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது நம்ம ஹீரோ மட்டும்தான். டைரக்டா சொன்னா ஹீரோ ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ராத்திரியானா சுசீலா உடம்புக்குள்ள இறந்து போன அந்த பெரியவர் சாமியா உள்ள வந்து ஏறிக்கிட்டு நைட்டானா சுசீலா அந்த பெரியவர் மாதிரி சாமி ஆடுவாங்க. ஹீரோ அவருக்கு மட்டும்தான் பயப்படுவாரு. ஸோ அதுக்காக தான் சுசீலா இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி சாமி ஆடிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட டே முத்துச்சிருப்பி நான் சாகும்போது என்ன சொன்னேன், சுசீலாவை நீ தான் கடைசி வரைக்கும் கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கணும்னு சொன்னேன். ஆனா நீ என்னடானா அவளுக்கு வேற யாரோ மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா குடும்பமா வாழ பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களுக்குள்ள அந்த பெரியவர் வந்து சாமியாடியா வந்து அவங்க மனசுக்குள்ள ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த காதலை வெளிப்படுத்துறாங்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோ சுசீலாவை தனியா கூப்பிட்டு இதை பத்தி பேசுறாரு. நைட்டு பெரியவர் சொன்னதெல்லாம் நீ எதுவும் குழப்பிக்காதமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ தயக்கத்தோடு சொல்ல, ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோன் ஓப்பனா பாருங்க கல்யாணம் நடந்தா அது உங்க கூட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு போக கடைசியா ஹீரோவே சுசீலாவை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வள்ளலார் அறக்கட்டளையை விட்டு வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு இவங்களுக்கான ரேஷன் கார்டை வாங்கிட்டாங்க. அந்த ரேஷன் கார்டு வாங்கினா அந்த சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் அந்த கார்டு எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஆள் இல்லாத இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. அப்படி ஹீரோயின் மயங்கி விழுந்ததுமே அவங்க உடம்புக்குள்ள இருந்து ஒரே ரத்த கசிவா இருக்கு. அவங்க வாங்கி விழுந்த இடத்துல யாருமே இல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சுஷிலாவை தேடிட்டு இருக்காரு. போன் பண்ணா போனும் எடுக்கல. பாவம் அவங்க தான் அங்க மயங்கி விழுந்திருக்காங்களே, எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டே போறாரு. அப்படி தேடி போகும்போதுதான் போற வழியில ஒரு பெரியவர் இப்பதான் அந்த கோயில் பக்கம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த கோயில் பக்கத்துல போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா அதிக ரத்தப்போக்கு, உடனடியா இவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் ஏத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சொல்ல ரொம்பவே ரேரான பிளட் குரூப் இப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பிளட் இல்ல. உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல யூனிட்டுக்கு 15,000 ரூபாய் காசு கேக்குறாங்க. அவ்வளவு பணம் நம்ம ஹீரோ கிட்ட இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு சாதாரண தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளர் இருக்காரு. மனைவியோட உயிரை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு உடனடியா பிளட் ஏத்தி ஆகணும். சோ அதுக்காக நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த ஊர்லயே ஒரு பெரிய கந்து வெட்டி கடன் கொடுக்கறவன் ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு 15,000 கடன் வாங்க. அந்த 15,000த்துக்காக அவன் பல இடங்கள்ல ஹீரோ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த காசையும் கொடுத்து அனுப்புறான். அதுக்கப்புறம் நல்லபடியா பிளட் ஏத்திடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தொடர்ந்து வயிற்று வலி பிரச்சனை, அதிக ரத்தப்போக்கு, இப்படியே ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோ நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிடறாரு. ஒரு நாள் இந்த கந்து வட்டி கடன் கொடுத்துட்டு இருந்தவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு நீயும் பல ஹாஸ்பிட்டல்ல உன் ஒய்ஃப் கூட்டு போயிட்டு இருக்க, எந்த ஹாஸ்பிட்டல்லையும் உன் ஒய்ஃப் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லவே இல்லை. ஸோ நான் சொல்ற ஹாஸ்பிட்டல் போ, அவங்க தெளிவா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த கந்து வட்டி கடன் கொடுத்தவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்க போய் பார்க்க சொல்றாரு. ஹீரோவும் ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறாரு. அங்க அந்த டாக்டர் ஹீரோயினை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இவங்களுடைய கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, உடனடியா ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற டாக்டர் சொல்லியிருக்காரு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த ஆபரேஷனுக்கும் அதே கந்துவட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கி தான் ஆபரேஷனை பண்றாரு. இப்படி ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா ஆபரேஷன் முடியுது. ஆனா இந்த பக்கம் இந்த கந்துவட்டி கடன் கொடுத்தவன் இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இது வரைக்கும் நீ உன் பொண்டாட்டியோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக என்கிட்ட 2.25 லட்சம் கடன் வாங்கியிருக்க, வட்டியெல்லாம் போட்டால் 3-3.5 லட்சம் மேலே போகுது. நீ வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை வச்சாலும் இந்த கடனை அவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியாது. ஸோ அதனால நான் சொல்றதை நீ பண்ணனா இந்த கடன் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். உங்களை மாதிரி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்கலாம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான்டா கிட்னி உங்களுக்கெல்லாம் 2 கிட்னி கொடுத்துருக்காரு. அதனால நீயும் மனைவியும் ஒரு கிட்னியை கொடுத்துருங்க, 3 லட்ச ரூபா கடனை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கந்து வட்டிக்காரன் நைஸா நம்ம ஹீரோ கிட்ட கிட்னி அறுத்துலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம கடனுக்காக என்னுடைய கிட்னி வேணா நான் தரேன், ஆனா என் மனைவிக்கு இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்கு, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏண்டா உன் கடன் அடைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் சொன்னா நீ என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, ஒரு வாரத்துல நீ என் பணத்தை செட்டில் பண்ணல உங்க 2 பேருடைய கிட்னி நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட, இன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயினை நைஸா அங்கிருந்து கூட்டிட்டு எஸ்கேப் ஆகி திருப்பூருக்கு போயிடாரு. அங்க இருக்க ஒரு பனியன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னு இந்த கந்துவட்டிக்காரன் கடுப்புல தீப்பெட்டி தொழிற்சாலை விபத்துக்குள்ள ஆயிடுச்சு. அதுல சில பேர் இறந்துட்டாங்க. அப்படி இறந்து போனவங்க லிஸ்ட்ல ஹீரோனோட பேரை சேர்த்து விட்டு அவங்க 2 பேர் பேர்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிவாரண நிதி வழங்கியிருக்காங்க.
அந்த நிவாரண நிதியை கடங்காரன் வாங்கிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துறான். அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நாங்க உயிரோட தான் இருக்கோம், நாங்க இறந்துட்டோம், நீ எப்படி சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கந்து வட்டிக்காரனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்க, டேய் நீங்க ஊரை விட்டு ஓடனா கொடுத்த கடனை நான் எப்படி வசூல் பண்றது, அதான் நீங்க 2 பேரும் செத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டேன், ஒழுங்கா இங்க வந்து ஓடி போய் பொழைச்சிக்கோங்க, கண்ணு முன்னாடி நீங்க அடிச்சே கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தரக்குறவா பேசி அடிச்சு துரத்தி விட்டுறான். கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி ஹீரோவும் ஹீரோயினும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. 2 பேர் உயிரோடு இருந்தும் இந்த ஊருக்குள்ள உயிர் இல்லாதவங்களா இப்போ சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்ற மாதிரி இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மீடியா பர்சன் குரு சோமசுந்தரம் எல்லாத்தையுமே பிஏ கிட்ட சொல்ல, இப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, சரி ஓகே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சார்ட் அவுட் பண்றேன், ஆனா முத்துச்சிற்பி எங்களுக்காக கிட்னி மட்டும் டொனேட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இந்த பிஏ மினிஸ்டருக்காக வந்து பேச, இதை கேள்விப்பட்டதுமே நம்ம குரு சோமசுந்தரம் நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இதை பாரு முத்துச்சிற்பி, உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக ஒரு பெரிய இடம் உன்னை தேடி வந்திருக்கு, உன்கிட்ட கிட்னி கேட்டவங்க சாதாரண ஆள் கிடையாது, சென்ட்ரல் மினிஸ்டர், அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், பேர்பட்டவங்க உன்னை தேடி வந்திருக்காங்க, ஏன்னா அவங்க உயிரோட இருக்கணும்னா உன்னுடைய கிட்னி அவங்களுக்கு தேவை, அரசியலுக்காக பல பேரை கொண்டு மக்களை ஏமாத்தி பல்லாயிரம் கோடி ஊழல் பண்ண அந்த லேடி மினிஸ்டருடைய குடிமி இப்போ உன் கையில, சோ நான் சொல்றபடி கேளு, உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி குரு சோமசுந்தரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க, பக்கம் கிட்னி கிடைச்சா போதுன்னு உட்காந்துட்டு இருக்க அந்த லேடி சென்ட்ரல் மினிஸ்டர், இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கோன்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் நிரூபிக்கணும், அதுக்காக நம்ம ஹீரோ அந்த லேடி சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கிட்னி கொடுக்க தயாராயிட்டாரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. மினிஸ்டருக்காக நம்ம ஹீரோ கிட்னி கொடுத்தாரா, ஒரு உயிரோட தான் இருக்காருன்னு நிரூபிச்சுட்டு இவருடைய ப்ரூஃப் எல்லாம் திரும்ப வாங்கினாரா, கடைசியில இந்த அதிகார வர்க்கம் கேட்பார் இல்லாம இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மேல எப்படிலாம் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, இந்த அதிகாரத்தை நம்ம ஹீரோ அன்பால எப்படி ஜெயிச்சாருன்றத செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல பயங்கர எமோஷனோட சொல்லியிருக்காங்க. சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ மினிஸ்டருடைய பிஏ கிட்ட, உங்க மினிஸ்டருக்கு நான் கிட்னி கொடுக்க தயார், ஆனா நானும் என் மனைவி இறந்துட்டதா எங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்த அந்த கந்து வட்டிக்காரன் ஜெயிலுக்கு போகணும், நாங்க உயிரோட தான் இருக்கோம்னு எங்களுக்கான ப்ரூஃபான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிபந்தனை வைக்க, இதெல்லாம் அசால்ட் மேட்டர் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டருடைய பிஏ நம்ம ஹீரோ கேட்ட எல்லா டிமாண்ட்ஸும் நிறைவேற்றுறாப்புல கோர்ட்டுக்கு போய் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி தீர்ப்பு கிடைச்சி அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி இவங்களை ஏமாத்தின அந்த கந்து வட்டிக்காரனுக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. ஸோ இப்படி நம்ம ஹீரோ டிமாண்ட் பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிஏ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கூட்டிட்டு மினிஸ்டருக்கு அந்த கிட்னியை டொனேட் பண்றதுக்காக கூட்டு போறாங்க. இந்தியாலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அந்த லேடி மினிஸ்டர் ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிஏவை கூப்பிட்டு, இங்க பாரு, நான் உயிர் வாழ்றதுக்கான அந்த கிட்னி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிட்னி டொனேட் பண்ண முத்துச்சிற்பி அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச அவனுடைய மனைவி, இவங்க 2 பேரையுமே நார்த் இந்தியாவில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இது இல்லீகலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா என் பதவிக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ சத்தமே இல்லாமல் காரியத்தை முடிக்கணும், அதாவது கிட்னியை உருவி எடுத்துட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் கொல்றது தான் என்னுடைய பிளானாக இருக்குது. இது தெரியாத அப்பாவியான நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி டொனேட் பண்ணுறதுக்கான எல்லா செக்கப்பும் போயிட்டு இருக்கு. அதே சமயம் எப்போ பார்த்தாலும் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க மினிஸ்டருடைய பிஏ சொல்ல, ஹீரோயினுக்கும் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட்காக ஸ்கேன் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ண போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் உடம்புலேருந்து ஆல்ரெடி ஒரு கிட்னியை யாரும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடம்புல ஒரு கிட்னி இல்லைன்றதையே அப்போதான் ஹீரோயினுக்கே தெரிய வருது. அதை கேட்டதும் ஹீரோ கொந்தளிச்சிடுறாரு. யோ, என்னுடைய கிட்னி வேணும் தான் கூட்டு வந்தீங்க, இப்போ என் பொண்டாட்டி உடம்புல இருந்து கிட்னியை தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி, முதல்ல என் ஒய்ஃபோடைய கிட்னியை கண்டுபிடிச்சு கொடுங்க, அப்போதான் நான் என் கிட்னியை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரகலை பண்ணேன். சரி ஓகே, கவலையே படாத, உன் பொண்டாட்டி கிட்னியை யார் எடுத்தாங்க நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், தயவு செஞ்சு அது வரைக்கும் நான் சொல்றதை கேளுப்பா அப்படின்ற மாதிரி மினிஸ்டருடைய பிஏ நம்ம ஹீரோ காலில் விழுந்து கதறிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைதியாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஆனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரே பயம். ஹீரோயினுக்கே தெரியாமல் யார் இவங்க வயிற்றுலேருந்து கிட்னி எடுத்துருப்பா, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா திரும்ப ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்க தப்பிச்ச விஷயம் பிஏக்கு தெரிய வந்ததும் அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் மினிஸ்டர் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் ஆப்ரேஷனை வச்சுட்டு டோனர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவ்வளோதான்,
பிஏவை கூப்பிட்டு கிழிக்கிறாங்க. பாரு, அவன் இந்தியாவில் எந்த மொழியில இருந்தாலும் 2 நாளுக்குள்ள கூப்பிட்டு வர அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்ப, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஹெல்ப் பண்ணக்கூடிய நம்ம குரு சோமசுந்தரம் இருக்கார்ல, அவர் கூடவே கோபி நயனார் வக்கீலா இந்த படத்தில் வராரு. அவரும் குரு சோமசுந்தரமும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்றாங்க. ஒரு கந்துவட்டி கடங்காரன் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு நிறைய பணத்தை கொடுத்து ஏமாத்தி இவங்க 2 பேரும் உயிரிடவே இல்லை, செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கி பணத்தை வாங்கிட்டான். இப்போ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஹீரோவுடைய கிட்னிக்காக இந்தியாலே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம மறைச்சு இவருடைய கிட்னி எடுத்துலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ இவருடைய மனைவிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணும்போது தான் அவங்க உடம்புலயும் கிட்னி இல்லைன்றது இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கே புரியல. நீங்க தான் இவங்களுக்கான நியாயத்தை வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட கோபி நாயனார் பயங்கரமா வாதாட, ஜட்ஜே இப்படி ஒரு கேஸை எதிர்பார்க்கல, உங்களுக்கே தெரியாம எப்படியோ அவங்களுடைய கிட்னி எடுத்துருக்க முடியும், முதல்ல அவங்கள வந்து பேச சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அப்படி பேசும்போது தான் ஹீரோனுடைய கிட்னியை யார் எடுத்திருக்கான்ற உண்மை தெரிய வருது. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஹீரோனுக்கு நிறைய ரத்தப்போக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கல்ல. ஆனால் எங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரியாகலன்னு உடனே அந்த கந்துவட்டி கடங்காரனே ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மென்ஷன் பண்ணி அந்த டாக்டரை போய் பாருங்க, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பார்ல. அந்த டாக்டர் ஹீரோயினுக்கு கர்ப்பப்பையில கட்டின்ற மாதிரி பொய்ய சொல்லி கிட்னியை உருவிருக்கானுங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வயிறு வலியால் துடிச்சிருக்காங்க. திரும்பவும் இன்னொரு டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணும்போது தான் அந்த டாக்டர், ஏமா உனக்கு இருக்கிற பிரச்சனை ரத்த சோகை, பீரியட்ஸ் அப்போ நிறைய பிளட் லாஸ் ஆகுதா, சத்து குறைவின் காரணமாக வரக்கூடிய வலி தான் அது. ஆனால் இதுக்கு முன்னாடி எவனோ டாக்டர் கர்ப்பப்பையில கட்டின்னு பொய் சொல்லி உங்க உடம்புல இருந்து கிட்னி எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க கிட்னி இழந்ததே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. இப்போ சென்ட்ரல்ல ஆட்சியில் இருக்க அந்த லேடி மினிஸ்டர் ஹீரோவுடைய கிட்னியை கேட்டு வந்திருக்காங்க. இப்படி அப்பாவியான இவங்க 2 பேருக்கும் நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜி கிட்ட கேட்க, ஆப்போசிட்ல மினிஸ்டருக்காக வாதாடக்கூடிய வக்கீல் இவங்க 2 பேரும் பணத்துக்காக பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் பங்குக்கு அவனும் ஒரு பக்கம் வாதாடிக்கிட்டு இருக்கான். ஜட்ஜும் இந்த கேஸுக்கான தீர்ப்பை நான் அடுத்த வாரம் ஒத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒன்னும் தெரியாதவ கிட்னி எடுத்துட்டு இவனை கொன்னுடலாம் அப்படின்ற பிளான்ல இருந்த அந்த மினிஸ்டருடைய பிளான்ஸ் எல்லாம் சொதப்பி நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்ததுனால அவனை கோர்ட்ல இருந்து எப்படியாச்சும் தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா கோர்ட்டுக்குள்ள இருந்தே நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம குரு சோமசுந்தரம் இருக்கார்ல, அவர் பிளான் பண்ணி அந்த கோர்ட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. ஆனா பாவம் வில்லன்ஸ் கிட்ட அவர் மாட்டிக்கிறாரு. அவரை எவ்வளோ அடிச்சாலும் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்ற உண்மையை சொல்லவே இல்லை. ஆப்ரேஷன் டேவும் வந்துடுச்சு, ஆனா இன்னமும் அவங்க கைக்கு ஹீரோ போய் கிடைக்கல. கோர்ட்டை விட்டு வெளியே வரல, அவன் எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு மாதிரி எல்லாரும் தலையை பிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் எங்க இருக்காங்கன்னா அதே கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே ஜட்ஜோடைய ரூம்ல இருக்காங்க. எஸ், ஜட்ஜ் இந்த படத்துல ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வச்சுட்டு உங்ககிட்ட கிட்னி கேட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. இந்தியாலே மிகப்பெரிய பொலிட்டீஷியன், மக்கள் பணத்துல ஊழல் பண்ணி பல்லாயிரம் கோடிக்கு இன்னைக்கு அதிபதி. ஆனா அவங்க இன்னைக்கு உயிர் பிச்சை கேட்டு உங்ககிட்ட நிக்கிறாங்க. கடவுள் இன்னமா விளையாடுறான் பாத்தியா? அரசியல் அதிகார வர்க்கத்தோட இறுதி தீர்ப்பை எங்கேயோ கடை கோடியில இருக்க ஒரு கூலி தொழிலாளியான உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. உன்னுடைய கிட்னி அவங்களுக்கு கிடைக்கலனா அவங்க கதை முடிஞ்சு. அந்த பொம்பளை தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம், அதுக்கு இது தேவை. இன்ஃபேக்ட் அந்த பொம்பளை பெற்றிருக்க அவங்க பையன் பொண்ணு அவங்க நினைச்சா கிட்னி கொடுக்கலாம், ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதானே விளையும். உன்னை விட்டா அவங்களுக்கு ஆளும் கிடையாது. இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு சேஃப். நீ வெளியில போனா கண்டிப்பா அவங்க பவர் யூஸ் பண்ணி உங்ககிட்ட இந்த கிட்னியை திருடிட்டு உன்னை கொன்றுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஜட்ஜ் ஹீரோக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த லேடி மினிஸ்டருக்கு ஆபரேஷன்லாம் தயார் நிலையில இருக்கு. ஆனா டோனர் இன்னும் கிடைக்கல. அந்த டைம்ல அந்த லேடி மினிஸ்டர் தன்னுடைய பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு, நான் எங்கேயும் யார்கிட்டயும் எதுக்காகவும் பிச்சை கேட்டு நிக்க மாட்டேன், அந்த டோனர் கிடைப்பானு எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய ரத்த பந்தங்களான உங்க 2 பேருக்கிட்ட எனக்காக கிட்னி கேட்டு நிக்கிறேன், ஆனா சும்மா கிடையாது. உங்க 2 பேர்ல யார் எனக்கு கிட்னி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய சொத்தெல்லாம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி உயில் எடுத்து காட்ட, அங்க ஸ்பாட்ல இவங்களுடைய பையன் உடனே அந்த உயில கையெழுத்து போட்டு, அம்மா நான் உங்களுக்காக கிட்னி கொடுக்குறேமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டிராமா பண்ணிட்டு வெளில வரான். அப்படி வெளியில வந்ததும் பிஏவை கூப்பிட்டு, இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முத்துச்சிருப்பே எங்க இருந்தாலும் உயிரோட தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்புறான். எங்க தேடியும் ஹீரோவும் ஹீரோனும் கிடைக்கல. கோர்ட்டை விட்டு அவங்க வெளியே வரவே இல்லை. அப்போ கண்டிப்பாக கோர்ட் வளாகத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை கோர்ட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே யாரோ பாம் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொய்யான பாம் த்ரெட்டனிங்கை வச்சு ஒரு பெரிய டீம் உள்ளுக்குள்ளே இவங்க 2 பேரையும் தேடுறதுக்காக உள்ள குவிஞ்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஜட்ஜ் பின்பக்கமாக ஹீரோவும் ஹீரோனையும் தப்பிக்க வச்சிடறாரு. அப்படி தப்பிக்க வச்சதும் வெளியே நம்ம ஹீரோனுக்காக குரு சோமசுந்தரம் காத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரோட உயிரை காப்பாற்றி அனுப்புற விதமாக ஒரு லாரியில் ஏற்றி எங்கேயாச்சும் பொழைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு.
ஹீரோவும் ஹீரோனும் லாரியில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் டோனர் இன்னும் கிடைக்காதனால மினிஸ்டருடைய நிலைமை மோசமாகிக்கிட்டே இருக்கு. கடைசியில இவங்களுடைய பையன் நான் உங்களுக்கு தரமா கிட்னி அப்படின்ற மாதிரி பயங்கரமா டிராமா பண்ணிட்டு சைன் பண்ணிட்டாலாம் போனால அவன் இன்னும் ஆளையே காணோம். அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறான். எங்கடா போயிருக்கான்னு பார்த்தா கார் பார்க்கிங் நின்றுட்டு தன்னோட தங்கச்சிக்கிட்ட நான் இப்போ குடிச்சிருக்கேன், என்னால் அம்மாவுக்கு கிட்னி கொடுக்க முடியாது, நீ தயவு செஞ்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு உடனே அந்த மினிஸ்டர் பொண்ணு சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சிடறாங்க. நானும் இப்போ குடிச்சிட்டேன், என்னாலேயும் அம்மாவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மினிஸ்டருடைய பெத்த பசங்களே அவங்க அம்மாவுக்கு கிட்னி கொடுக்காம ஜகா வாங்கிறாங்க. 2 பேரும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டுறாங்க. ஆப்ரேஷன் வார்டில் மினிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை இழந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மூச்சு நிற்கிறதுக்கு முன்னாடி தான் பையன் வந்து தனக்கு டொனேட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே வரல. அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணை மூட போகிறாங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அது வேற யாரும் இல்லைங்க, ஊரை விட்டு தப்பிச்சு ஓடன நம்ம ஹீரோ. எஸ், இந்த மினிஸ்டரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் மனைவியோட அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. உடனே டாக்டர்ஸ் ஹீரோக்கு ஆப்ரேட் பண்ணி அவருடைய ஒரு கிட்னி எடுத்து மினிஸ்டருக்கு வச்சு அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறாங்க. அவங்க உயிர் பொழைச்சதுக்கு அப்புறம் கட்டு பண பேகை நம்ம ஹீரோ கையில் கொடுக்க, இந்த பணத்துக்காக மேடம் உங்களுடைய உயிரை காப்பாற்ற வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு. லாரியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தப்பிச்சு போகும்போது அந்த தருணத்தில் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கிட்னி கொடுக்காம அந்த மினிஸ்டர் பொம்பளை இறந்து போச்சுன்னா அதுவும் ஒரு வகையில கொலைதானமா, நாம வணங்குற வள்ளலார் நமக்கு இதுவா சொல்லி கொடுத்தாரு, வாடிய பயிரை பார்க்கும்போது நானும் வாடணுன்ற மாதிரி தானே அவர் சொன்னாரு, அவரை படிச்சு நாம இந்த தப்பை பண்ணக்கூடாது. எஸ், சின்ன வயசுல இருந்தே ஹீரோவும் ஹீரோயினும் வள்ளலாரை பின்பற்றி வந்ததுனால இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர் மேலேயும் அதீத அன்பு வச்சிருக்காங்க. ஒரு எறும்பு கூட எதுவும் ஆகக்கூடாது, நாய் பூனை ஏதாவது பள்ளத்துல மாட்டிருந்துச்சுன்னா ஹீரோவும் ஹீரோனும் அதை காப்பாத்தி நல்லபடியா வளர்த்துருவாங்க. இப்படி சின்ன வயசுல இருந்தே எல்லா உயிர் மேலேயும் அன்பு வச்சிருக்கவங்களால என்னதான் இந்த லேடி மினிஸ்டர் ஒரு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களும் ஒரு உயிர் தான், அதனால தான் அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்து கிட்னியை கொடுத்துருக்காரு. இந்த மண்ணில் இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு வெறும் பணம் பவர் மட்டும் இருந்துட்டா போதாது, அது எல்லாத்துக்கும் மேல அன்பு தான் முக்கியம், அன்பே அருட்பெருமை அப்படின்ற ஒரு உண்மையை இந்த லேடி மினிஸ்டருக்கு புரிய வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கடைசியில் இந்த லேடி மினிஸ்டரும் தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டு அவங்களே அவங்களுடைய பதவியிலேருந்து ராஜினாமாவும் ஆகுறாங்க. கடைசியில் இந்த அதிகார வர்க்கத்தை ஒரு ஏழை எளிய மக்கள்லேருந்து வந்த ஹீரோவும் ஹீரோனும் அன்பால ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த மயிலாடுன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.